விஷயம் பேர் தான் ஜாஷ் 395. சேனல் பேர் ஜாஷ் காக்காஷி 395. இப்போ இது வந்து ரொம்ப லாங் எபிசோடு, அதனால நான் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு அனிமே. இந்த அனிமே பேர் நான் நைட் ஆஃப் வருவா. ஓகே கைஸ், இந்த அனிமே இல்ல, இது வந்து ஒரு ஃபுட்பால் அனிமே. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் அனிமே கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி நான் ஃபுட்பால் அனிமே போகிறேன். நெக்ஸ்ட் என்ன அனிமே செகண்ட் பார்ட் வேணும்னு நான் சொல்லுங்க, நான் லைக் ஷேர் பண்ணுங்க, நான் போடுறேன். ஓகே கைஸ், இந்த அனிமேக்கு யாரெல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ நான் கூடியும் நான் போடுறேன். செகண்ட் பார்ட் என்னால் போட முடிஞ்சிச்சு, நான் போடுறேன். ஓகே கைஸ், பார்த்தா ஒரு மேட்ச் நடத்திட்டு இருக்கு. T20 மேட்ச் மாதிரி, இது கிரிக்கெட் மாதிரி, இது ஃபுட்பால். பார்த்தா பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும், பிரேசில் டு ஜப்பான் 1. அதுல பிரேசில் எல்லாத்தையும் ஒருத்தன் பிரேசில் எல்லாரையும் சூற விட்டு பால போயிட்டு இருக்கான். அப்போதான் ஹைசாவான்னு ஒருத்தன் வந்து சூற விட்டவன் கிட்டயே பால சூற விட்டுவான். சூற விட்டு பாருங்களேன், ஹெட்டிங் எல்லாம் போடுவாங்க, இந்த நேம், அவனோட நேம் போடுவாங்க பாருங்க. இப்போ ஹைசாவா போட்டாங்களா, அப்படியே போய் அவன் டீம்மேட் கிட்ட பால் பாஸ் பண்ணுவான் பாருங்க. அவன் டீம்மேட்டும் கரெக்டா கோல் கீப்பரை அடிச்சிருவான். ஆனா கோல் கீப்பர் புடிச்சிருவான், புடிச்சு தத்துருவான். தத்தோனே நம்ம ஹைசாவா கிட்ட திருப்பியும் பால் போஸ்ட் பண்ணா. அப்ப அடிப்பான் பாரு. என்ன பேர் தான் ஹைசாவா, என் பேர் தான் ககாருன்னு சொல்றேன். இதுதான் ககாரு ஹீரோ, இதுதான் ககாரோட தங்கச்சி. பார்த்தா ஸ்கூல்ல ககாரு அடிக்கிறாரு அடிச்சிட்டாருன்னு சொல்லும் போது நம்ம ககாரு மேல பால் பட்டுரும். அப்பா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் ஆகுதுல, போங்கடா மேட்சுக்குன்னு எல்லாரையும் சொல்லி நம்ம ஐசாவா தடுத்துருவோம். என்ன மாஸ்டர் இது, என்ன கேப்டன் இது, சாரி பிரதர் அப்படி சொல்லுவான் நம்ம ககரு. அப்புறமா நம்ம சொல்லுவான் பாரு, என் தம்பி யார்கிட்டயும் பேச மாட்டான் அப்படி சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. எல்லாம் சிப்பாயின்னு சொல்லுவாங்க. நீ சிரிச்சு அடிப்பான் பாருங்க, கோலுக்கு போயிடும். இது ஒரு பிராக்டிஸ் மேட்ச் தான், ஸ்கூல்ல பிராக்டிஸ் மேட்ச் பண்றாங்க. அப்பதான் பார்த்துட்டு இருக்கான், இவன் பேர் தான் ககரு கைஸ், இவன் தான் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கான் இப்போ. ஓகே கைஸ், இவன் எடுபடி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணான், ஆனா பாருங்க கைஸ், ஐசாவிட்ட இந்த லெட்டர் குத்துரு, ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் அந்த லெட்டர் குத்துட்டு வெயிட்டான பாட்டில் எடுத்துருவான். ஐசாவை ஃப்ரெண்ட் சொல்றான், ஏன்டா நீ இதை தனியா பண்ற, நானும் தூக்குறேன். வேணாம், இது ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்பதான் ஒருத்தன், இந்த ககருவ சொல்லு, என்ன ககரு கெடுபிடி வேலை செய்யற கவு, டேய் அவனை கலைகிறான்டா. பரவாயில்ல, நீங்க பிடிச்சுக்கோங்க, நான் வந்துடுறேன்னு சிரிச்ச முகத்திலேயே சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா பார்த்தா எல்லாம் நம்ம ஹைசாவா பார்த்துட்டு இருக்கான். பார்க்கும்போது தான், டேய் உனக்கும் ஃபுட்பால் பிடிக்கும் தானே, நீ விளையாடினால ஏன் நீ விளையாடாம இருக்க, எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஆனா நான் எங்க அண்ணாக்கு நான் ஃபுட்பால் விளையாடுவேன், எடுபிடி வேலை செய்வேன்னு சிரிச்ச முகத்திலேயே சொல்லுவான். அப்புறம் தான் இந்த ஒருத்தன் பேசிட்டு இருந்தாலே, ஏன் அந்த ஜப்பான் மேட்ச் பத்தியா, நான் பார்த்தேன் அப்படி சொல்றான் நம்ம ககாரு. அப்புறமா தான் நான் ஒருத்தன் உனக்கு ஃபுட்பால் பிடிக்கல அப்படி சொன்னால அவனை சப்ஸ்டியூட்டுக்கு கூப்பிட்டுக்கிறான். நான் சப்ஸ்டியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான் பாருங்க. அப்புறம் ஏன்டா என்ன மட்டுமா சப்ஸ்டியூட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, நீ இன்னொருத்தன சொல்றான், ஏன்டா பொண்ணு அமையாதா அப்படி சொல்றான் பாருங்க. ஒரு பொண்ணு வரும், பொண்ணு நான் உன்னை பார்த்ததே கிடையாது இந்த ஏரியால, யார் நீ அப்படி கேட்பான் பாருங்க இந்த ககாருவோட அழகா இருக்க டேட் வரியா அப்படி கேட்பான் பாருங்க. ஒரே குத்து மண்ணுக்குள்ள போய் பந்துருவான். யாரா பாப்பான், என்ன ஞாபகம் இருக்கா ககாரு, இல்லையே, நம்ம நான் தான் 11 எவ்வளோ எலிமெண்டரி ஸ்கூல்ல நம்ம ஒன்னா படிச்சோம்ல, எவ்வளோ நாளாச்சும் அண்ணனை பார்த்து, அண்ணன் இப்ப டாப் பிளேயர் ஆயிட்டா, உனக்கும் ஃபுட்பால் பிடிக்கும்ல, நீயும் விளையாடலாம்ல. எனக்கு ஃபுட்பால் பிடிக்கும், ஆனா எங்க அண்ணாக்கு நான் வேலை செய்யணும், இங்க எல்லாருக்குமே நான் எடுபிடி வேலை தான் செய்யணும். என்ன டீச்சர் கூப்பிடுறாங்க, நான் போறேன். அப்புறமா தான் ஒரு புது பொண்ணு வந்திருக்கான்னு சார் சொல்றான், இவதான் இந்த கிரவுண்ட்ல மீட் பண்ண போறேன், இவ பேர் தான் நாம், இவதான் இந்த 7, இங்க 7 ஜெர்சி போட்டுல எல்லாம் விளையாடி இருப்பாங்க. இப்ப வராம பாருங்க பிளாஷ்பேக்ஸ், இவன் பேர் தான் நாம். நான் அழகாயா எல்லாம் நல்லா காக்காக வரும் இந்த ட்ரெஸ். அப்புறம் தான் கேட்பாங்க, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமாடா, இவ எனக்கு
நம்மளோட ஸ்கூல் மட்டும் சொல்ல கும்மு கும்மு கும்மி அடிப்பாங்க. அத நம்ம நாம் பார்த்துப்போம். இதான் 7, அதான் நம்ம நாமு. இதான் 15 தான் நம்ம ககாரு. எல்லாம் ஒண்ணா விளையாடிருப்பாங்க. நாமோட அப்பா வெளிநாட்டுல விளையாடிட்டு வேலைக்கு போவாங்களா. இப்போ போகும்போது அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் நாம் எல்லாருக்கும் பிடிக்கும் அவனுக்கு ககாருக்கு. அப்போதான் ககாரு யூஸ் பார்ப்பான். அப்புறம் தான் ஐயோ நீ எப்போ வந்த? அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் தருவோம், இந்த ஃபுட்பால் கோர்ட்டோட அப்ளிகேஷன். அத நம்ம ககாரு பார்த்துருப்பான். அப்புறம் ஹைசாவா வரான், ககாரு வெளில போறான். எங்க போற? நான் ட்ரிங்க்ஸ் அங்க போறேன், எலிமெண்ட்ரி ஷாப்க்கு. இந்த நைட்ல ஏன் போற? ஏன்னா ஏன் என்னை விட்டு பெரியணும் தான் இருக்கியா? இல்ல பிரதர். அவனும் சொல்றான், இல்ல பிரதர், நான் எடிபுடி வேலை செய்யறவன் தான். நீ தான் ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயர். நான் உன்னை ஏணி வச்சா கூட உன்ன மாதிரி உன்ன அளவுக்கு நான் ஃபுட்பால் விளையாட மாட்டேன்னு நம்ம ககாரு சொல்றான். அது நான் என்ன பண்ணும் நீ யோசிக்காத. ரொம்ப கோபமா இருக்கான் ஹைசாவா. அப்பதான் அந்த ரொம்ப திட்டான் நம்ம ககாருவ. ககாரு நிறைய நான் என்ன பண்ணும் நீ சொல்லாத, நான் என்ன பண்ண. அப்பதான் இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்ல, இந்த தங்கச்சின்னு சொன்னல, அவன் தடுக்கிறா. அப்புறமா பார்த்தா அவன் திறம் கோபத்துட்டேன் பார்த்தா இந்த கிரவுண்ட்ல தான் எப்பவுமே எல்லா நைட்டுமே ககாரு பிராக்டிஸ் பண்ணுவான் ஃபுட்பால். பார்த்தா அவன் டம்மி பீஸ்லாம் கிடையாது, அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். பார்த்தா லெஃப்ட்ல அடிக்காம ஏதோ பிளாஷ்பேக் வந்ததுனால ரைட்ல அடிப்பான் பாருங்க, பால் அந்த பக்கம் போயிடும், இந்த பார்க்ல எட்ஜ். அப்பதான் பார்த்தா எவனும் தடுக்கிறான். பார்த்தா யாரா அவன்? பார்த்தா ஏலியன் மாஸ்க் கூட போடுறான். யாரா இவன் ஏலியன் மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கான் தெரியலையே. அப்புறமா பார்த்தா நம்ம ககாரியும் நாக் அவுட் பண்ணிட்டு போயிடறான். யாரா அவன்? அப்புறமா யாரா அவன் இவ்வளோ வாங்க எதுக்கு? பால் வாங்குறதுக்கோ வேற எதுக்கோ. அப்புறம் நம்ம ககாரு சொன்ன நினைக்கிறான் பால் வாங்கணும். பார்த்தா ஈஸியா கவுண்டர் பண்ணிட்டான் அவனை ககாருவ. எல்லாம் விளையாடுற ககாரு அவனை டச் கூட பண்ண முடியல. அதுல ரொம்ப யாரு ஏலியன் மாஸ்க் ரொம்ப எல்லா ஷார்ட்டும் ட்ரை பண்றான். ஆனா அந்த ஏலியன் மாஸ்க ட்ரை பண்ண முடியும். பார்த்தா 1 hour விளையாடி இருக்கான் நம்ம ககாரு. நீ யாரு? நீ விளையாடுறியா? நாளைக்கும் வரியா? பார்த்தா அந்த ஏலியன் மாஸ்க் போயிடுவான். யாரா நீ? அப்புறமா ஸ்கூல்ல பார்த்தா நீ நேத்து பார்க்ல வந்தியா? இல்ல, நான் PS5ல இருந்து கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படியா? நீ பார்க்கல இல்லையா? ஏன் என்ன சேர்த்துக்காமல நீங்க? அப்புறமா பார்த்தா அதே பொண்ணு நேத்து 7 நாம் பொண்ணு. அவள ஹோட்டல் போலாமான்னு கேட்பான் பாருங்க. திருப்பி அடி. என்னடா திருப்பி அடி விழுந்தியா? அப்புறமா நம்ம ஹைசாவா சொல்றான், ஹைசாவோட ஃப்ரெண்டு போல அவன் அனௌன்ஸ் பண்றான், இந்த 3 பிளேயர் நான் 2 பிளேயர் அனௌன்ஸ் பண்றோம். ஏன்னா 2 பிளேயர் டீம் விட்டு போயிட்டாங்க போல. அந்த 2 பிளேயர்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் என்ன மட்டுமா சேர்த்துக்கவே மாட்டீங்களேடான்னு ககாரு கிட்ட சொல்லுவான்ல, அவன் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தா நம்ம ககாரு அப்படி சொல்லுவோம் பாரு. நானா ககாரு நானா? நான் ஒழுங்கா விளையாட மாட்டேன். என்னது? பார்த்தா அவன் ஜெர்சியை தூக்கி போடுவான். நீ விளையாடுறியா? உனக்கு திறமை இருக்குல்ல. நான் தர ஒரே சான்ஸ் தான். அப்புறமா யாருமே உனக்கு சான்ஸும் தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க சொன்னோன்னே இந்த நான் பொண்ணை பாக்குது. நான் விளையாடக்கூடாதான் சட்டையை பிடிச்சி அவன் ஃப்ரெண்ட்ஸும் நீ விளையாட புரியாடா? ஐசாவோட ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறாங்க. அதுக்கு நான் ஏன் விளையாடக்கூடாதா? நான் விளையாடலான்னு ஓடி போறாங்க. அப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயரை சூஸ் பண்ணாங்களே, அவன் சிரிச்ச முகத்திலே இருக்கான். அப்புறமா பார்த்தா ஹைசாவா டீம்ல தான் நம்ம ககாருவும் இருக்கான். அதான் பாக்குறோம். அப்புறம் தான் பால் நடுல இருக்கு எல்லாம். guys இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செகண்ட் பார்ட் வேணும்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கன்டினியூவேஷன் புரியும். இந்த பார்ட் சூப்பரா இருக்கு. இதுல யார் வில்லன், ஏலியன் மாஸ்க் யாரு, எல்லாம் எப்போ வருவாங்க, எல்லாம் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். பாய்